அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நபிகளாருடைய மரணத்துக்கு பின்னால் சொல்கிறார்கள், கல்லமா லைலத்து இல்லா வஅன அரா ஃபீஹா ஹலீலி வ அனஸுன் யகூலு ذلك வயப்கி. முஸ்னத் அஹ்மதில் வரக்கூடிய செய்தி. அதாவது நான் எனது தோழரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சொல்றாங்க, கனவில் காணாத இரவுகள் குறைவு என்று சொன்னார். மரணத்தின் பின்னால கனவில் காணாத இரவுகள் குறைவு சொல்லுகின்ற பொழுதே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை அழுவார்கள், சொல்லிக்கொண்டே என்ன செய்வார்கள், அழுவார்கள் என்று சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் 80 வருடங்களுக்கு மேலே வாழ்ந்தவர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நான் நபிகளார இரவில் காணாத அந்த கனவுகளில் காணாத இரவுகள் குறைவு என்று சொல்கிறார்கள் என்றால், அதை நினைத்து அழுகிறார்கள் என்றால், எப்படிப்பட்ட ஒரு நேசம் இருந்தால் அந்த இரவுடைய தூக்கம் அந்த தூதருடைய கனவுக்கு தொடர்பாக அது இருந்திருக்கும், எப்படிப்பட்ட நெருக்கம் இருந்திருந்தால் அது அந்த நிலைமை அவருக்கு என்ன செய்திருக்கும், ஏற்படுத்தி இருக்கும் என்று பாருங்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தந்தை அபூ குஹாஃபா மக்கா வெற்றிக்கு பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக கொண்டு வரப்படுகிறார். கொண்டு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கையிலே அபூபக்கர்லாவுடைய தந்தை அபூ குஹாஃபாவுடைய கை என்ன செய்கிறது, வைக்கப்படுகிறது. அந்த நேரத்தில் தந்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். கண்ணீர் விட்டு அழுகிற நேரத்தில் மாயுபுகிக், உங்களை அள வைத்தது எது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். கேட்ட பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் சொன்னார்கள், லவ் அன்ன ஹாதிஹில் யத் அம்மிக் வ அய்யுகிர்ரல்லாஹு ஐனக பி இஸ்லாமிஹி அஹப்பு இலைய மின் அய்யுஸ்லிம அபி. இந்த கை உங்களது பெரிய தந்தை அபூ தாலிபுடைய கையாக இருந்திருக்க கூடாதா என்று நினைத்து பார்த்தேன் என்றாங்க. அபூ தாலிபுடைய கரமாக இது இருந்திருக்க கூடாதா? அதன் மூலம் அல்லாஹ் உங்களது கண்களை குளிர்வித்திருக்க கூடாதா? அதன் மூலம் நீங்கள் மகிழ்ந்திருக்க கூடாதா என்று நினைத்தேன், அழுதேன் அல்லாஹ்வின் தூதரை என்று சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்றால், தன் தந்தை இஸ்லாத்துக்கு வருவதை விட நபிகளார் நேசிக்கக்கூடிய அவரது பெரிய தந்தை இஸ்லாத்துக்கு வருவதை என்ன செய்தார்கள், நேசித்தார்கள் என்பதை வெளிப்படுத்துகிறது. அந்த ஆழமான நபி அவருடைய விருப்பம், அவருடைய மகிழ்ச்சி எனக்கு பிரதானம், அது எனக்கு முதன்மை என்று நினைக்கக்கூடிய அந்த தன்மை இருக்கிறது, அது மஹப்பத்துடைய உச்சகட்டம். அபூ சுஃபியான் மக்கா வெற்றியின் பொழுது இஸ்லாத்துக்கு வருவதற்காக அழைத்து வரப்படுகிறார். அந்த நேரத்தில் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஸ்லிம்கள் கண்டுவிடக்கூடாது என்ற ஒப்பந்தத்தை முறிச்சிட்டாங்க. ஒப்பந்தத்தை முறிச்சா அந்த எதிரிகளை நம்ம என்ன செய்யலாம், கொன்று விடலாம். அதனால கண்டுவிடக்கூடாது என்பதற்காக அபூ சுஃபியானை அந்த ஒட்டகத்தில் ஏற்றி அந்த கோவேரி கழுதையில் ஏற்றி மறைத்து கொண்டு வருகிறார் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த வந்த நேரத்தில் ஒவ்வொரு இடத்தையும் தாண்டி தாண்டி வராங்க. யாருமே அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்பாஸ் ரலியல்லாஹு விட்டுட்டாங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த நெருப்பை தாண்டி போகிற நேரத்தில் உமர் கிட்ட வந்தார். யார் பின்னாலேன்னு கேட்டார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு விளங்கிட்டு அபூ சுஃபியான் தான். அப்போ சொல்றார் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், எந்த ஒப்பந்தமும் இல்லாத நேரத்தில் இவ்வளவு காலமும் இஸ்லாத்தை விரோதித்த உங்களை இவ்வளவு இலகுவாக கொண்டு வந்து சேர்த்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொல்லி தண்டனை கொடுப்பதற்காக மிக வேகமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விரைந்து வருகிறார்கள். அபூ சுஃபியான் அப்படியே அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வேகமாக போறாங்க. ஏதாவது நடந்துடக்கூடாது அபூ சுஃபியானுக்கு என்று வேகமாக கொண்டு போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே நிறுத்துகிறார்கள். நிறுத்தின நேரத்திலும் உமர் இப்னு கத்தாப் விடவில்லை. அல்லாஹ்வின் தூதரே, இவருக்கு தண்டனை கொடுங்கள், வெட்டி விடுங்கள், அல்லாஹ்வுடைய எதிரி, இவ்வளவு காலம் இஸ்லாத்தை விரோதித்தவர் அப்படின்னு திருப்பி திருப்பி பேசுறாங்க. அப்போ அப்பாஸ் ரலியல்லாஹு அவனுக்கு சரியான ஆத்திரம் வருகிறது. அவரும் தலைவர்கள் ஒருவர் கோபப்படுகிறார். கோபப்பட்டு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், உமரே, லவ்கான மின் பனி அதி இப்னு கஅப், பனு அதி இப்னு கஅபுடைய கோத்திரத்தில் உள்ளவராக இருந்திருந்தா இவ்வளவு பேச்சு பேசிக்க மாட்டீங்க. அவ் பனு அப்து மனாஃப், அப்து மனாஃப் கோத்திரம் என்றதனால தான் நீங்கள் இவரை கொல்லுவதற்கு இப்படி தடுமாறுறீங்க. உங்களோட கோத்திரம் பனு அதி இப்னு கஅபாக இருந்தால் அபூ சுஃபியானை கொல்றதுக்கு இவ்வளவு என்ன செஞ்சிருக்க மாட்டீங்க, சிரத்தை எடுத்திருக்க மாட்டீர்கள் என்று அப்பாஸ் ரலியல்லாஹு கோபத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே சொல்கிறார்கள். உமர் இப்னு கத்தாப் சொன்னார்கள், மஹலன் யா அப்பாஸ், அப்பாஸே அமைதி, வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக, ல இஸ்லாமுக ஹீன அஸ்லம்த கான அஹப்ப இலைய மின் இஸ்லாமில் கத்தாப், எனது தந்தை கத்தாப் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதை விட நீங்கள் இஸ்லாத்தை ஏற்ற நாளில் நான் மிகவும் நேசித்தேன். நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்ததை உயிருக்கு மேலால் விரும்பினேன். என்ன காரணம் தெரியுமா? லிஅன்ன நபிய கான யுஹிப்பு இஸ்லாமக், நபி உங்களது இஸ்லாத்தை விரும்பிக் கொண்டிருந்தார் என்பதுதான் காரணம்.
அல்லாஹ்வுடைய தூதர் நீங்கள் இஸ்லாத்துக்கு வருவதை மிகவும் நேசித்தார், மிகவும் விரும்பினார். அதனால் எனது தந்தை ஹத்தாப் இஸ்லாத்துக்கு வருவதை விட நீங்கள் இஸ்லாத்துக்கு வருவதை நான் விரும்பினேன். எனக்கு எந்த ஒரு நேசமும் கிடையாது, இந்த விஷயத்தில் பாசமும் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசத்தை தவிர என்று உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் சொன்னார்கள். என்றால் இதிலே நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், நபி அவர்கள் யாரை நேசிக்கிறார்களோ அவர்களை எல்லாம் நேசித்தார்கள். அதனால தான் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதாவது இஸ்திஸ்காவுக்காக நம் ஒருவரை வைத்து நீங்க துஆ கேளுங்க நம்ம சொல்லலாம், அவர்கிட்ட கேட்க கூடாது, ஒருவரை வைத்து துஆ கேளுங்கன்னு சொல்லலாம். அப்படி முற்படுத்துகின்றவர்களில் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை என்ன செய்தார்கள், முற்படுத்தி பிரார்த்தனை செய்தார்கள், நீங்க துஆ கேளுங்க எங்களுக்காக வேண்டி என்று என்ன பிரார்த்தனை செய்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த செய்திகளை எல்லாம் நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், நேசம் என்பது, அன்பு என்பது, மஹப்பத் என்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் நேசித்தவைகளை நேசித்தல், அவர் அன்பு வைத்தவர்களை அன்பு வைத்தல், இவைகளெல்லாம் மிக பிரதானமான அம்சம். இல்லை என்றால் உமர் இப்னுல் கத்தாபுடைய வார்த்தை நீங்க பார்க்கலாம், அவருடைய வரலாற்றிலே மரணிக்கின்ற வரைக்கும் நபிகளாருடைய நேசத்திற்கு கொடுத்த முக்கியத்துவம். அல்லாஹ்வுடைய தூதருடைய பள்ளியிலே 2 பேர் குரலை உயர்த்தி பேசிக் கொண்டிருந்த நேரத்தில், நீங்கள் இந்த ஊர்வாசியாக இருந்திருந்தால் நான் உங்களை தண்டித்திருப்பேன், அல்லாஹ்வுடைய தூதருடைய மஸ்ஜிதிலே குரலை உயர்த்தியதற்காக. நபிகளாருக்கு முன்னால் குரலை உயர்த்த வேண்டாம் என்ற குர்ஆன் வசனத்தை நபிகளார் மரணித்து அடக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்திற்கு பக்கத்திலும் குரலை உயர்த்தக்கூடாது என்ற கண்ணியத்தை என்ன செய்தார்கள், வழங்கினார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, எப்பொழுதுமே நாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசத்தில் மிகப்பெரிய பகுதி, அந்த நேசம் நம்முடைய மனதிலே ஆழமாக இருக்கும் என்றால் ஸலவாத்து சொல்ல மறக்க மாட்டோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத், யா அல்லாஹ் முஹம்மதின் மீது அல்லாஹ்வுடைய அருளை பொழிவாயாக, வ அலா ஆலி முஹம்மத், முஹம்மதுடைய குடும்பத்தின் மீது அருளை பொழிவாயாக என்று அனுதினமும் கேட்போம். என்ன காரணம் தெரியுமா? இன்றைக்கு நாம் இந்த இஸ்லாத்திலே பிறந்திருக்கிறோம் என்றால், அதிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், அதிலே தான் இன்ஷா அல்லாஹ் மரணிக்க போகிறோம் என்று சொன்னால், அதற்கு ஒரே காரணம் இந்த உலகத்திலே உயிர் வாழ்ந்து எமக்காக மரணித்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு யாரும் கிடையாது.